ஏய் ஒன்றும் இல்லை போ, என் ஃப்ரெண்டு உள்ள இருக்கிற அண்ணன் மட்டும் கேட்டு போ. நான் போக மாட்டேன். எடுக்கும்போது நல்லது ஜாலியா. இப்போ நீ மட்டும் உள்ளே போல, நம்ம கூட எடுத்த ஃபோட்டோ வீடியோ எல்லாம் ஸ்கூலு காலேஜ் பசங்க எல்லாருக்கும் அனுப்பிச்சி விட்ருவோம். போறியா இல்லையா? நான் போக மாட்டேன். செத்துருவேன். நான் போக மாட்டேன். எப்படி நாங்கள் லாஸ்ட்டாக சாவச்சு தான் போட போகிறோம். போலீஸ்லாம் தேட போகுது. நான் போக மாட்டேன். டேய் ஓ இல்லை டே பொறம்போக்கே, இந்த பாப்பா ஏந்திரு பாப்பா. அறிவில்லை உங்களுக்கு? பெத்த அப்பா அம்மா எதிர்க்க ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு கூச்சப்பட்டு தானே கவு சாத்திட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறீங்க. அது மாதிரி இருக்கும்போது இந்த மாதிரி நாங்களாம் நம்பி வந்து எப்படி ஃபோட்டோ வீடியோலாம் எடுக்கிறீங்கன்னு எனக்கு ஒன்றும் புரிய மாட்டுது. இந்த பாரு இங்கே நடந்ததெல்லாம் மறந்துட்டு ஒழுங்காக படிக்கிற வேலையை பாரு. இந்த நாயில் நான் பார்த்துக்கிறேன். டே பொறம்போக்கே, என்னடா பண்ணுகிற? லவ் பண்ணணும். ஏண்டா அறிவு மாதிரி இருக்குதா இல்லையாடா உங்களுக்குலாம்? ஸ்கூல் படிக்கிறப்ப காலேஜ் படிக்கிறப்ப ஹார்மோன் சேஞ்சஸ்னால இந்த மாதிரி பொட்டை பிள்ளைங்களுக்கும் சரி ஆம்பளை பிள்ளைங்களுக்கும் சரி தோண தாண்டா செய்யும். அதுலேருந்து வெளியே கொண்டு வந்து நல்ல வழிப்படுத்துறதுக்கு தான் பெத்த அம்மா அப்பாவும் டீச்சருங்களும் இருக்கிறாங்க. அதை தாண்டி ஒரு சில பொண்ணுங்க உங்களை நம்பி வருது இல்லை, அதுங்களை இப்படியாடா கொடுமைப்படுத்துவீங்க? அறிவினி அதனால் இருக்குதா இல்லையாடா? உன்னெல்லாம் நான் ஸ்டேஷனுக்கு கூட்டு போய் முட்டி கம்ப்ளைண்ட் கொடுத்து உன்னை என்ன வழியாக்கணும் மட்டும் பாரு பொறம்போக்கு நாயே. உன்னெல்லாம் பெற்றதுக்கு கள்ளிப்பால் ஊற்றி ஷாவ் அடிச்சிருக்கலாம்டா. பொறம்போக்கு வந்து தொலை நாயே.